வணக்கம் நண்பர்களே. மானாவாரியில எளிமையா நமக்கு கிடைக்கக்கூடிய கீரை வகைகளை எவ்வாறு உணவுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுல முதலாவதா தாளிக்கீரை எனப்படும் நறுந்தாளிக்கீரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இங்க பாருங்க, இதுதான் தாளிக்கீரை. தாளிக்கீரையில ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஆண் தாலி, பெண் தாலி அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. அதுல நம்ம இன்னைக்கு பெண் தாளிக்கீரையை சமைச்சு சாப்பிட போறோம். இந்த பெண் தாளிக்கீரையை எதுக்கு சமைச்சு சாப்பிட போறோம்னா, பல வகையான கீரைகள் இருக்குது. அதுல மானாவாரி கீரைகள் அப்படின்னு நிறைய கீரைகள் இருக்குது. இந்த மானாவாரி கீரையோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம கடையில வாங்குற கீரைகள் ஏர் ஓட்டி அதை விதைத்து பூச்சி மருந்து அடிச்சு அதுக்கு உரம் போட்டு நிறைய சிரமத்துக்கு அப்புறம் அதை உருவாக்கி எடுத்துன்னு வராங்க. ஆனா இந்த மானாவாரி கீரைகள் என்னன்னா, நம்ம எதுவுமே செய்யாம அதோட இயல்புக்கு அது எங்க வரணும்னு நினைக்குதோ அங்க வரும். எந்த பருவத்துல வரணும்னு நினைக்குதோ அப்ப வரும். அதுக்கான முளைப்பு திறன் எங்க இருக்குதோ, எங்க தேவை இருக்குதோ அங்க முளைக்கும். அப்படியாப்பட்ட கீரைகளை நம்ம சாப்பிடும் போது அதோட முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம இந்த மானாவாரி கீரைங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது மாதிரி நூற்றுக்கணக்கான கீரைகள் இருக்குது. ஆனா இப்போது நம்ம எல்லா கீரைகளையும் மறந்துட்டு, மானாவாரி கீரைகளை மறந்துட்டு, வணிகத்துக்கு கடைக்கு மார்க்கெட்டுக்கு எந்த கீரை வருதோ அதை மட்டும்தான் நம்ம வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். நம்ம வாங்கி சாப்பிட்ற கீரைகள்ல முழுமையா பூச்சிக்கொல்லியும் இந்த ரசாயன உரங்களும் மட்டுமே பயன்படுத்தி உருவாக்குறதுனால அதுல எந்த விதமான சத்துக்களும் இருக்காது. நம்ம உணவா சாப்பிட்ற அந்த கீரைகள் நமக்கு விஷமா தான் அமையுது. அதனால முடிந்தவரை இந்த மாதிரியான மானாவாரி கீரைகளை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிப்போம். இங்க பாருங்க, இந்த கீரையில எந்தவித பூச்சி தாக்குதலும் இல்லை. ஏன் பூச்சி தாக்குதல் இல்லை அப்படின்னா, இது பயிர் பண்ணி ஒரே வகையான கீரையா பயிர் பண்ணும்போது தான் பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி மானாவாரியா எங்க வேணாலும் முளையுது அப்படின்னா அந்த இடத்துல பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த கீரையை பாருங்களேன், எந்த விதமான புள்ளி, எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இல்லாம எவ்வளவு இயல்பா சூப்பரா இருக்குது பாருங்க. ஆளிக்கீரையை பருப்பு போட்டு எப்படி கடையிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி வச்சுன்னு அதில் ஒரு 5 பல்லு பூண்டு போட்டு பருப்பை நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம பருப்பை போட்டு வேக வச்சுக்குவோம். நம்ம ஏன் இந்த கீரைக்கு பருப்பு சேர்க்கிறோம் அப்படின்னா, இந்த கீரைகள்ல குழகுழப்பு அதிகமா இருக்கும். சில டைம்ல சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு குழகுழன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சோம்னா அந்த குழகுழப்பு தன்மை கொஞ்சம் குறையும், சாப்பிட நல்லா இருக்கும். இது பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம கீரையை கழுவி போட்டு வேக வச்சுக்கலாம். கீரையை கழுவி பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா பூச்சிகள் முட்டையிட்டு இருக்கும், அப்புறம் ஏதாவது பூஞ்சை இருக்கும். அதனால கீரையை எப்பயுமே மானாவாரி கீரைகளை உப்பு தண்ணியில கழுவுவாங்க. உப்பு தண்ணியில கழுவி போடுறது நல்லது. மானாவாரி கீரைகளை கீரையை ஒரு அலசி வேக வச்சுக்கலாம். தாளிக்கீரை ஏற்கனவே சொன்னோம், 2 வகை உண்டுன்னு. ஒன்று ஆண் தாலி, இன்னொன்று பெண் தாலின்னு. முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண் தாளிக்கீரை ஆண்களுக்கும் பெண் தாளிக்கீரை பெண்களுக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. பெண் தாளிக்கீரை பெண் பிறப்பு உறுப்பு மாரியும், ஆண் தாளிக்கீரை ஆண் உறுப்பு மாரியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 கீரைக்கான வித்தியாசத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த கீரையில ஆண்களுக்கு தேவையான ஆண்மை சத்து வந்து நிறைய இருக்குது ஆண் தாலி கீரையில அப்படின்னு சொல்றாங்க. இந்த கீரை வந்து நெஞ்சில் இருக்கிற சளி வெளியேற்றும். அதுக்கப்புறம் வந்து உடம்புல இருக்கிற அதிக சூடை தணிக்கும். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு மாதிரியான சமைக்கணும். அதாவது ஆண்மை குறைவுக்காக நம்ம இதை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சமயத்துல சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் கூடுதலா போட்டு சமைக்கணும். சளி பிரச்சனைக்காக நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து மிளகும் சீரகமும் கொஞ்சம் கூடுதலா சேர்த்து சமைக்கணும்னு சொல்றாங்க. வந்து மிளகு சீரகம் சேர்த்து இந்த கீரையை கடைய போறோம். சளிக்காக இந்த முறையை நம்ம பயன்படுத்துறோம். கீரை வெந்துடுச்சான்னு பார்ப்போம். கீரை வெந்துடுச்சு. இப்ப இறக்கி கடைஞ்சி நம்ம தாளிச்சு இந்த கீரைய சாப்பிடலாம். நல்லா வாசனையா இருக்குது கீரை. பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மண்பானையில வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, இறக்குன பிறகும் கொதிச்சுன்னே இருக்குது. இந்த மண்பானையோட சிறப்பு என்னன்னா சூடு ஏறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா சூடு ஏறின பிறகு அதோட சூடு குறையறதுக்கும் நேரம் ஆகும். அதனால சீக்கிரமா உணவுப் பொருள் வந்து கெடாது. அதே மாதிரி மண்பானையில சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இனிமேட்டு மண்பானையிலே சமைக்கலாம்னு ஒரு யோசனை. மண்பானைகளையும் நம்மளே செய்யலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணின்னு இருக்கிறோம். பார்ப்போம். தாளிக்கிறதுக்கு மரசேக்கில் ஆட்டின மலாட்ட எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். கீரையை வந்து இன்னைக்கு வந்து மிளகு போட்டு தாளிக்க போறோம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வடகு போட்டுக்கலாம். அடுத்தது போட்டுக்கின்னு 2 மிளகா கிள்ளி போட்டு லைட்டா இப்படி கிள்ளி ஒரு மிளகா போட்டுக்கலாம். தாளிப்பு இறக்கியாச்சு. நல்லா வாசனையா இருக்கு. வடகு போட்டது அட்டியில கடைஞ்சிக்கலாம். இந்த கீரை வந்து பெரும்பாலும் வறட்சி பகுதி, அதாவது ரொம்ப தண்ணி இல்லாத பகுதிகள்லயும் வளரக்கூடியது. இந்த கீரை நம்ம பகுதியில இல்லை அப்படின்னா நம்ம விதை போட்டா கூட எளிமையா வந்துடும். மாடி தோட்டம், வீடு தோட்டம், எங்க தேவையோ நீங்க வளர்க்கலாம். இதுக்கான விதை எங்கள்கிட்ட இருக்குது. அப்படி விதை தேவைன்னா எங்களை தொடர்பு கொண்டா உங்களுக்கு விதை தரோம். நாங்க மானாவரி கீரைகளோட எல்லா கீரைகளோட விதையும் எங்கள்கிட்ட இருக்குது. தோட்டத்துல எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து எந்த விதமான பராமரிப்பும் பெருசா தேவையில்லை. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குவோம். நல்லா கடைஞ்சாச்சு. பாதிமா இப்ப தாளிச்ச தாளிக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. கருந்தாளி கீரையை வந்து சுவைச்சு பார்க்கலாம். நம்ம மானாவாரி கீரைகள்ல வந்து நூற்றுக்கணக்கான கீரைகள் இருக்குது. இந்த நூற்றுக்கணக்கான கீரைகளையும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டா கூட நம்மளுக்கு ஆயுசு பத்தாது. அவ்வளோ கீரைகள் இருக்குது. நம்ம இந்த 48 நாள் தினமும் ஒரு கீரையை சுவைச்சு பார்க்கலாம் அப்படின்ற முயற்சியில தான் நம்ம இறங்கி இருக்கிறோம். இந்த வாட்டி நல்ல சுவையா இருக்குது. நீங்களும் சமைச்சு ருசிச்சு பாருங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற கோட்பாட்டில் தான் இதை நம்ம வந்து செய்கிறோம். எப்பயுமே இந்த கீரைகளை மருந்தா பார்த்து சாப்பிடாம உணவா பார்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த நோயும் வராது. நம்ம மருந்தா பார்க்க கூடாதுன்னா சூடா, குளிர்ச்சியா,
வாய்வா அப்படின்னு பார்த்து பார்த்து ஒன்னொன்னுத்தையும் நம்ம வந்து ஒதுக்கின்னு இருக்கோம். எல்லா கீரைகளையும் எல்லா காய்கறிகளையும் நம்ம பயன்படுத்தி சாப்பிட்டு வாழும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த நோய்களும் வராது. உணவா பார்க்காம இதையெல்லாம் வந்து நம்ம ஒதுக்குறதுனால 50 வருடங்களா இந்த மானாவாரி கீரைகளை முற்றிலும் நம்ம வந்து மறந்து கடையில என்ன கீரை விற்கிறாங்களோ அதை மட்டுமே பயன்படுத்தின்னு இருக்கிறோம். ஆனா அதை தாண்டி நமக்கான மண்ணுலக்கான சூழல்ல வளரக்கூடிய கீரைகளை நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்தணும். அடுத்த காணொலியில வேற ஒரு கீரையோட சந்திப்போம். ஆதிமன் வையவன், நன்றி. மேலும் மானாவாரி கீரைகள் பற்றிய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு விவசாய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.